அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள 2ஆம் இயல். இயல் 2 புதுமை விளக்கு. லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையும் நம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். ஸோ அப்போ சான்றோர்களின் பாடல் தான் எப்படி இருக்குன்னா, இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபடும் பாடல்கள். அடுத்து ஒரு பாடல். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்கவே என்று. பாடியவர் பொய்கை ஆழ்வார். சொல்லும் பொருளும்: வையம் உலகம், வெய்ய வெப்ப கதிர் வீசும், சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழி துன்பக் கடல், சொல்மாலை பாமாலை. பூமியை அகல்விளக்காகவும் அதாவது நம்ம சவுண்டு விடுற அந்த கடலோட அலை இருக்கு இல்லையா, அதை நெய்யாகவும் வெப்ப கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். இது நம்மளுக்கு பொருத்துகளை கேட்பாங்க. எதுக்கு எது ஊமையாக கூறப்பட்டிருக்கு பொய்கையாழ்வாரோட பாடல்கள் அப்படின்னு கேட்கும்போது, பூமி அகல்விளக்கு, கடல் நெய், கதிரவன் சுடர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் பாடியது. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். அப்போ முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். ஒரு பாடலில் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதன்மையாக அமைவது அந்தாதி. அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதினா முதல். ஸோ அந்தாதி அப்படின்றது தான் ஒரு பாடலோட இறுதி எழுத்து, அதாவது லாஸ்ட் எழுத்தும் அடுத்த பாடலோட முதல் எழுத்தும் சேமாக இருக்கும். அதான் அந்தாதி பாடல். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடர் ஆழி நீங்கவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது இடர் அப்படின்ற சொல்லின் பொருள் துன்பம். ஞானச்சுடர் பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர், இன்பு கூட்டல் உருகு இன்புருகு. அடுத்து பொறுத்துக. அன்பு தகலி, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. 12 ஆழ்வார்களின் பெயர்கள். இது நமக்கு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்றதுல 3 ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் கொடுத்துட்டு ஒருத்தர வேறொருத்தர் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதில் வரும் 12 ஆழ்வார்களின் பெயர்கள்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பானையாழ்வார், குலசேகர ஆழ்வார். இவங்க எல்லாரும் 12 ஆழ்வார்கள். அடுத்த பாடம் அறம் என்னும் கதிர். பாட்டு. இன்சொல் விலை நிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர், பைங்குல் சிறு காலை செய். பாடியவர் முனைப்பாடியார். சொல்லும் பொருளும்: வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்கூல் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. ஸோ அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார். அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என்று பெயர் பெற்றது. புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் எப்போதும் வாய்மையே பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, சரி தப்பால் இருக்கேன், இனிமை கூட்டல் சொல். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொறுத்துக. விளைநிலம் இன்சொல், விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. அதாவது இந்த பாடலில் ஒன்னொன்றுக்கும் ஒரு விதமாக ஓமைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இன்சொல்லே விளைநிலமாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அப்போ இன்சொல் அப்படின்னா விளைநிலம். அடுத்த பாடம் ஒப்புரவு நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்ற பொது உடைமை நெறியே திருவள்ளுவர் வாழும் நெறி. ஈதல் ஏற்றல், புரவலர் இரவலர். வறுமையை பிணி என்று சொல்வது, அதாவது வறுமையை பிணின்னு சொல்லுவார், செல்வத்தை மருந்து அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட தமிழ் மரபு. செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் புறநானூற்றில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தன்னோட வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார்.
குன்றக்குடி திருமண்டபத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதையே தனது வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அரிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். அருளோசை, அறிவியல் அறிக அறிவியல் உள்ளிட்ட சிற்றிதழ்களையும் நடத்தியுள்ளார். அடுத்து புக் பேக் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறி. இந்த பொது உடைமை நெறியை பின்பற்றி தான் திருவள்ளுவர் வாழ்ந்தார். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உண் உடுத்த உடு, அதாவது உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. எளிது அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். அடுத்த பாடம் உண்மை ஒளி. ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்த துறவிகள் ஜென் துறவிகளின் சிந்தனை கதைகள், அதாவது அவங்களோட கதைகளை தான் ஜென் கதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இலக்கணம், அணி இலக்கணம். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணி. இது நம்ம போன இயல்லே உவமையணினா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ உருவக அணி பற்றி இந்த இயல்ல பார்ப்போம். உவமை வேறு, உவமிக்கப்படுகின்ற பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். இப்போ தேன் போன்ற தமிழ் அப்படின்னு கூறுவது உவமை. இப்போ தேன் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், அது உவமை. ஆனால் தமிழாகிய தேன் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு உருவகம், அதாவது தமிழ் தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேன் தமிழ் அப்படின்றது உவமை, தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறது உருவகம். அதான் உவமிக்கப்படுகின்ற பொருள் முன்னாடி இருக்கும், உவமை பின்னாடி இருக்கும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகம். வையம் தகலியா வார்கடலே நெய்யா வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்கவே என்று இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் ஒரு பாடல், அந்த பாடலில் கொடுத்துருக்கிறது தான் உருவக அணி. உருவக அணியோட வகைகள் பார்க்கலாம். ஏகதேச உருவக அணி. கூறப்படும் இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி என்பது பொருள். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் அறியாமை இருளாக உருவகப்படுத்தவில்லை. அது நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஏகதேச உருவக அணி. ஒரு திருக்குறள், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இந்த திருக்குறள் நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டு இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவக அணி. எப்படி அப்படின்னா, வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்து மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. ஸோ அப்போ ஒன்றை மட்டும் உருவகம் பண்ணியிருக்கிறாரு, இன்னொருத்த உருவகம் பண்ணலை. அதுதான் ஏகதேச உருவக அணி. இப்போ நமக்கு உவமை அணிக்கும் உருவக அணிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த சார்ட் பாருங்கள். இப்போ உவமை அப்படின்றது மலர் போன்ற முகம். ஸோ மலர் அப்படின்றது முன்னாடி இருக்கும், முகம் பின்னாடி இருக்கும். ஆனால் உருவகத்தில் முகமலர், சரியா? முத்து போன்ற பல்னா பல்முத்து, பூ போன்ற விரல் விரற்பூ, மதி போன்ற முகம் முகமதி. அப்போ உவமை எப்படி வருது, உருவகம் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குயில் போன்ற குரல் குரல் குயில், கயல் போன்ற விழி விழிக்கயல், பவளம் போன்ற வாய் வாய்ப்பவளம், தேன் போன்ற தமிழ் தமிழ் தேன், அமுதம் போன்ற தமிழ் தமிழ் அமுதம், கொவ்வை போன்ற வாய் இதழ் கொவ்வை. இதுதான் உவமை உருவகம் ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு, சரியா? இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள 2ஆம் இயல் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கடைசியாக ஒரே ஒரு இயல் மட்டும்தானே இருக்குது நமக்கு 7ஆம் வகுப்பில் கடைசி இயல். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.